தாய்மொழி கூட்டமைப்போட ஒருங்கிணைப்பாளராகவும் கர்நாடகத்தில் வாழக்கூடிய தமிழர்களுடைய வாழ்வு உரிமைக்காகவும் பல போராட்டங்களை நிகழ்த்தி அதுல வெற்றியும் கண்டு, அது மட்டும் இல்லாம இங்குள்ள தமிழர்களோட வாழ்வியலை நிலைநிறுத்தணுன்றதுக்காக பெரும் போராட்டத்தை நிகழ்த்தி அரசியல் ரீதியாகவும் சரி, அவங்களுடைய வாழ்வியல் ரீதியாகவும் சரி, அவங்களுக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரணும்னு இன்ன வரைக்கும் அரசியலையும் பல பொருளாதார நிகழ்வுகளையும் முன்னெடுத்துட்டு இருக்கக்கூடிய நம்ம SD குமார் ஐயா அவர்கள் தான் கன்னட தமிழர் ஒற்றுமை மாநாடு என்ற அடிப்படையில இங்கு வாழ்கின்ற கர்நாடக தமிழர்கள் உடைய வாழ்வியலை அடிப்படை மையமாக வைத்து கன்னட தமிழர் ஒற்றுமை மாநாடு நடத்தணும்னு தீர்மானம் செஞ்சு, அதன் அடிப்படையில் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டத்தில் வாழ்கிற தமிழ் அமைப்புகள் தமிழர்களை எல்லாம் சந்தித்து அவர்களை எல்லாம் ஒன்றுபடுத்தி கன்னட தமிழர் ஒற்றுமை மாநாட்டை பேலஸ் கிரவுண்டில் வந்து சிறப்புற நடத்தணும். அந்த மாநாட்டில் ஒரு கசப்புணர்ச்சியோடு இருந்த கன்னட தலைவர் நாராயணகவுடா அவர்கள் வந்து கன்னட தமிழருடைய ஒற்றுமையை வந்து வலியுறுத்தும் வகையில் பேசியது தமிழர்களுக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அதே போல் அந்த மாநாட்டில் வந்து முன்னாள் முதல்வர் எடியூரப்பா அவர்களும் பல்வேறு கட்சியை சார்ந்தவர்களும் தமிழ் அமைப்பை சார்ந்தவர்களும் எல்லோரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இதனுடைய குறிக்கோள் என்னன்னா, எதிர்காலத்தில் கர்நாடக தமிழர்கள் மலேசிய தமிழர்களைப் போல, சிங்கப்பூர் தமிழர்களைப் போல இந்த மண் சார்ந்து அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே போல இந்த மண் சார்ந்து கர்நாடக தமிழர்கள் வாழ்ந்து உயர வேண்டும் என்று உயரிய நோக்கத்தோடு நாங்கள் இந்த மாநாட்டை நடத்தினோங்க. என்னுடைய முதல் பணி தமிழர்களை ஒன்றிணைக்க வேண்டும். இப்படி தமிழர்கள் பல்வேறு கட்சிகள் இருப்பவர்களும் தமிழர்களாக வாழ்ந்து கொண்டு தன்னுடைய வாழ்வியலை வழிநடத்தி கொண்டு இருப்பவர்களுமாக ஒன்று சேர்ந்த பிறகுதான் இங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் முன்னெடுப்பை நாம வந்து நடத்த முடியும். தமிழர்களை பொறுத்தவரையில இன்னைக்கு பல்வேறு கட்சிகள் இருக்கிறாங்க. இவைகளெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரே நேரத்திலே ஒரே கட்டத்திலே முடியாது. மெல்ல மெல்ல அவர்களை மாற்றி இங்குள்ள தமிழர்களுக்கான மலேசிய சிங்கப்பூர் தமிழர்கள் எப்படி தங்கள் அரசியலை முன்னெடுத்தார்களோ அப்படி இங்கேயும் இந்த மண் சார்ந்த அரசியலை, தமிழர்களுக்கான அரசியலை, தமிழர்களுடைய வாழ்வு இயலுக்கான அரசியலை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள். கர்நாடக தமிழ் தொலைக்காட்சி ஊடக தங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடையும். இன்னைக்கு கர்நாடக மாநிலத்துல தாய்மொழி கூட்டமைப்போட ஒருங்கிணைப்பாளராகவும் கர்நாடகத்துல வாழக்கூடிய தமிழர்களுடைய வாழ்வு உரிமைக்காகவும் பல போராட்டங்களை நிகழ்த்தி அதுல வெற்றியும் கண்டு, அது மட்டும் இல்லாம இங்குள்ள தமிழர்களோட வாழ்வியலை நிலைநிறுத்தணுன்றதுக்காக பெரும் போராட்டத்தை நிகழ்த்தி அரசியல் ரீதியாகவும் சரி, அவங்களுடைய வாழ்வியல் ரீதியாகவும் சரி, அவங்களுக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரணும்னு இன்ன வரைக்கும் அரசியலையும் பல பொருளாதார நிகழ்வுகளையும் முன்னெடுத்துட்டு இருக்கக்கூடிய நம்ம SD குமார் ஐயா அவர்கள் தான் நம்ம கர்நாடக தமிழ் தொலைக்காட்சி ஊடாக வரவேற்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். முதல் முறையா கர்நாடக மாநிலத்துல யாருமே முன்னெடுக்காத நடத்திராத ஒரு மிகப்பெரிய மாநாடு, அதுவும் பெங்களூர் பேலஸ்ல நடத்தினீங்க. அதுக்கான காரணங்கள், அதுக்கான நோக்கம், அந்த இலக்கு, அதை பத்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். முதல்ல கர்நாடக தமிழ் தொலைக்காட்சியில பேட்டி அளிக்கிறதுக்கு அதுக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கிறேன். அடுத்து உங்க கேள்விக்கு வரேன். கர்நாடக மாநிலத்தில் வந்து பல்வேறு தமிழர்கள் மாநாடு நடத்தணும்னு பல நேரங்களில் வந்து முனைந்தார்கள். ஆனால் இந்த முறை வந்து கன்னட தமிழர் ஒற்றுமை மாநாடு என்ற அடிப்படையில் இங்கு வாழ்கின்ற கர்நாடக தமிழர்கள் உடைய வாழ்வியலை அடிப்படை மையமாக வைத்து கன்னட தமிழர் ஒற்றுமை மாநாடு நடத்தணும்னு தீர்மானம் செஞ்சு, அதன் அடிப்படையில் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டத்தில் வாழ்கிற தமிழ் அமைப்புகள் தமிழர்களை எல்லாம் சந்தித்து அவர்களை எல்லாம் ஒன்றுபடுத்தி கன்னட தமிழர் ஒற்றுமை மாநாட்டை பேலஸ் கிரவுண்டில் வந்து சிறப்புற நடத்தணும். அந்த மாநாட்டில் ஒரு கசப்புணர்ச்சியோடு இருந்த கன்னட தலைவர் நாராயணகவுடா அவர்கள் வந்து கன்னட தமிழருடைய ஒற்றுமையை வந்து வலியுறுத்தும் வகையில் பேசியது தமிழர்களுக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அதே போல் அந்த மாநாட்டில் வந்து முன்னாள் முதல்வர் எடியூரப்பா அவர்களும் பல்வேறு கட்சியை சார்ந்தவர்களும் தமிழ் அமைப்பை சார்ந்தவர்களும் எல்லோரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள்.
குறிப்பாக கர்நாடகா அப்படின்னா பெங்களூரு, தங்கவயல் மட்டும்தான் தமிழர்கள் வாழ பகுதியாக நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதை மாற்றி ஷிமோகா, பத்ராவதி, மங்களூரு, மைசூரு, சாம்ராஜ் நகரம், அதே போல் அர்சிகரை, தாவணிகரை போன்ற பல்வேறு மாவட்ட பகுதிகளில் தமிழர்கள் வாழ்வதை எடுத்து காட்டுற வகையில் அவங்கெல்லாம் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் குடகு போன்ற எம்எல்ஏக்களில் இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. ஏன்னா அவர்கள் தமிழர் வாக்குகளை வாங்குகிறார்கள் என்பதை அடிப்படை காரணமாக கொண்டு பிற மாவட்டத்திலிருந்து 3 எம்எல்ஏக்களும் இந்த மாநாட்டத்தில் கலந்துக்கின்ற காரணத்தினால் பார்க்கும்போது தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக கர்நாடகத்தில் 80 லட்சம் தமிழர்கள் வாழுகிறார்கள். அவர்களுடைய வாழ்வியலை மையமாக வைத்து தான் இந்த மாநாடை நம்ம சிறப்பாக நடத்தணும் அப்படின்ட்டு நடத்தி காட்டணும், வெற்றியும் பெற்றோம். இதனுடைய குறிக்கோள் என்னன்னா, எதிர்காலத்தில் கர்நாடக தமிழர்கள் மலேசிய தமிழர்களைப் போல, சிங்கப்பூர் தமிழர்களைப் போல இந்த மண் சார்ந்து அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே போல இந்த மண் சார்ந்து கர்நாடக தமிழர்கள் வாழ்ந்து உயர வேண்டும் என்று உயரிய நோக்கத்தோடு நாங்கள் இந்த மாநாட்டை நடத்தினோங்க ஐயா. 40 ஆண்டு காலம் நினைக்கிறேன் நீங்க அதிமுக கட்சியில பயணிச்சு இருந்தீங்க. இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு நீங்க கர்நாடக தமிழர்களுக்கான ஒரு விடிவை நோக்கி பயணிக்க போகிற விஷயத்த தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏற்கனவே நான் 50 ஆண்டுகளுக்கு மேலாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு நல்ல மனிதனுடையக்காக நான் அந்த இயக்கத்தில் பணியாற்றி கொண்டு வந்தேன். ஆனால் இத்தனை நாள் பயணப்பட்ட நான் அதிலிருந்து விடுபட்டு இன்றைக்கு கர்நாடக தமிழர்களுடைய உணர்வுகளுக்கு உட்படுகிறேன் அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு தமிழகத்தில் 3 ஆளுமைகள் இருந்தது. ஒன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள். இவர்கள் மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்தார்கள். அவர்கள் இருந்த காலகட்டத்திலே பிற மாநில தமிழர்களுக்கும் எங்கோ அவர்களால் நமக்கு ஏதோ ஒரு நன்மை கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் மறைவுக்கு பின்னால் இன்றைய காலகட்டத்திலே தமிழக அரசியலை சுற்றியே தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள் இயங்குவதை நான் கண்கூடாக பார்த்த காரணத்தினால் பிற மாநில தமிழர்களையும் பிற வெளிநாட்டு தமிழர்களையும் அவர்கள் சரியாக அவர்கள் மீது அக்கறை செலுத்தாத ஒரு சூழ்நிலை இப்பொழுது நிலவுகின்ற காரணத்தினால், ஆகவே அந்த இயக்கத்தை விட்டு நான் வெளியே என்னுடைய மாநில செயலாளர் பொறுப்பில் இருந்து நான் விலகி இன்றைய தினம் நான் தமிழர்களுக்காகவும் தமிழனுடைய வளர்ச்சிக்காகவும் இங்கு மிகப்பெரிய வெற்றிடம் கர்நாடக மாநிலத்தில் இருந்தது. ஏறத்தாழ 80 லட்சம் தமிழர்கள் இந்த கர்நாடக மாநிலத்தில் வாழுறாங்க. அப்படிப்பட்ட தமிழர்களுடைய வாழ்வியலை பற்றி சிந்திக்கும் போது அவர்களுக்காக எதாவது செய்ய வேண்டும் எஞ்சிய என்னுடைய வாழ்நாட்கள்ல அப்படிங்கிற ஒரு காலத்தினுடைய கட்டாயத்தின் காரணமா நான் இன்றைக்கு இந்த தமிழ் பணியை மேற்கொண்டு இருக்கிறேன். கர்நாடக தமிழர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த மாநில மொழியை நன்கு இப்பொழுது படித்திருக்கிறார்கள். ஆனால் வேலை வாய்ப்புகளிலே அவர்களுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை, எந்த விதமான நிலைப்பாட்டிலும் அவர்கள் இல்லை. அதே போல கர்நாடக தமிழர்கள் இன்றைய தினம் தேசிய கட்சிகளில் இருக்கின்றார்கள். அவர்களும் அரசியல் ரீதியாக எந்த வகையிலும் அமைச்சர்களாகவோ எம்எல்ஏக்களாகவோ அல்லது எம்பிக்களாகவோ அல்லது வாரிய தலைவர்களாகவோ உருவாகாமல் வெறும் எடுபிடிகளாக வாழ்ந்து கொண்டு 80 லட்சம் தமிழர்கள் இருக்கின்றார்கள். காரணம் இவர்களெல்லாம் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் தான் இவை இந்த நிலைப்பாடுகள் இருக்கின்றது என்பதை உணர்ந்துதான் இந்த ஒற்றுமை மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்து அதன் வழியாக இன்றைய தினம் தமிழர்கள் மத்தியிலே ஒரு அச்ச உணர்வையும் இருந்தது. அந்த அச்ச உணர்வையும் போர்க்க வேண்டும், கன்னட தமிழர் ஒற்றுமையும் வளர்க்க வேண்டும், அதன் வாயிலாக தமிழர்களுடைய வாழ்வியலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில தான் இதை நம்ம உருவாக்கணும். இப்படி நம்ம உருவாக்குற காலகட்டத்தில் நமக்கு நிறைய தமிழ் அமைப்புகளும் தமிழர்களும் இதுக்கு பெருவாரியான ஆதரவு அளித்தது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்தது. குறிப்பா தமிழகத்தை சார்ந்த எந்த அரசியல் தலைவர்களையும் அழைக்காமல் வெறும் கர்நாடக மாநிலத்திற்கு தமிழர்களை மட்டுமே அழைத்து அந்த மாநாட்டை வெற்றி பெற செய்தது மிகப்பெரிய வெற்றியாகவே கருதுகிறோம். கர்நாடக தமிழர்களுக்கு சில பணிகளை செய்ய போறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதை தாண்டி அடுத்து அரசியல் களம்னு ஒன்று இருக்கு. ஏன்னா நீங்க ஏற்கனவே அரசியல் களத்துல பயணம் பண்ணுங்க. இப்போ கர்நாடக தமிழர்களுக்கான அரசியல் களத்துல என்ன செய்ய போறீங்க, எப்படிப்பட்ட அரசியலை உருவாக்கலான்ங்கிறீங்க, அது யாருக்கான அரசியலாக இருக்கும், தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க முதல்ல என்னுடைய முதல் பணி தமிழர்களை ஒன்றிணைக்க வேண்டும். இப்படி தமிழர்கள் பல்வேறு கட்சிகள் இருப்பவர்களும் தமிழர்களாக வாழ்ந்து கொண்டு தன்னுடைய வாழ்வியலை வழிநடத்தி கொண்டு இருப்பவர்களுமாக ஒன்று சேர்ந்த பிறகுதான்
இங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் முன்னெடுப்பை நாம வந்து நடத்த முடியும். தமிழர்களை பொறுத்தவரையில இன்னைக்கு பல்வேறு கட்சிகள் இருக்கிறாங்க. இவைகளெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரே நேரத்திலே ஒரே கட்டத்திலே முடியாது. மெல்ல மெல்ல அவர்களை மாற்றி இங்குள்ள தமிழர்களுக்கான மலேசிய சிங்கப்பூர் தமிழர்கள் எப்படி தங்கள் அரசியலை முன்னெடுத்தார்களோ அப்படி இங்கேயும் இந்த மண் சார்ந்த அரசியலை, தமிழர்களுக்கான அரசியலை, தமிழர்களுடைய வாழ்வு இயலுக்கான அரசியலை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள். ஆக தமிழகத்துக்கு அப்பால் இருந்து தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுக்கு இங்கே இடம் தராமல் இங்குள்ள தமிழர்களுடைய பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து, இங்குள்ள தமிழர்களுடைய வாழ்வியலுக்கு முன்னுரிமை கொடுத்து, அதன் அடிப்படையிலே தான் அரசியல் கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அது காலம் வரும், கனியும், நிச்சயம் நடக்கும். இதற்கான வேலை திட்டங்கள் ஏதாவது இருக்குங்களாயா? உடனடியாக அடுத்த தேர்தல் வரப்போகுது. இப்போ கவுன்சிலர் தேர்தல் அறிவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி 2026 இன்னும் தேர்தல் வரப்போகுது. இதுக்கு முன்னேற்பாடா அடித்தளம் அமைக்கிற மாதிரி ஏதாவது நீங்க செய்துட்டு இருக்கிறீங்களா? இந்த 2026 தேர்தல் சொன்னீங்க இல்லைங்களா, அந்த காலகட்டத்தில் இது முன்னெடுக்கிறது தான் சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அண்மையில் திடீர்னு இப்போதான் நான் வெளியே வந்து 6 மாதம் ஆச்சு. இந்த 6 மாத காலகட்டத்தில் நிறைய தமிழர்களை சந்திச்சு இருக்கிறேன். அவர்களை வந்து நாம் வந்து பக்குவப்படுத்தணும், பதப்படுத்தணும், பிறகு தான் பயன்படுத்தணும். இப்படி பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து இன்னும் சில காலகட்டங்கள் தேவைப்படுது. இப்போதான் ஒரு மாநாடு நடத்திருக்கிறோம். பல்வேறு பகுதிகளில் தமிழர்களை போய் தொடர்ந்து சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த தமிழ் அமைப்புகளை சந்திக்கிறோம். அவர்கள் அல்லாமல் தமிழர்களையும் சந்திச்சுட்டு வரோம். இவர்களை எல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்கும் ஒருமுகப்படுத்துறதுக்கும் நிச்சயம் கொஞ்சமாவது கால அவகாசம் தேவை. எடுத்தேன் கவிழ்த்தேன்ட்டுன்னு உடனடியாக வந்து தேர்தல் வருது, அதில் இறங்கிடணும் நின்னணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து சரிப்பட்டு வராது. இவர்களெல்லாம் முதல்ல ஒன்று சேர்த்து நாம் கர்நாடக மாநிலத்திலே வாழுகின்ற தமிழர்கள் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள நமக்கு ஒரு அமைப்பு தேவை என்கின்ற உணர்வை முதலில் நான் அவர்களுக்கு ஊட்ட வேண்டும். அப்படி ஊட்டிய பிறகுதான் என்னுடைய அரசியல் முன்னெடுப்பை நான் நிகழ்த்த முடியும்.